ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த வீடியோல நான் டெய்லி டார்கெட் வச்சிருக்கேன். அண்ட் இதில வந்து நம்ம டெய்லி டார்கெட் அச்சீவ் பண்ணோமா இல்லையான்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ வந்து அ மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் உள்ள கரன்சி நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த கரன்சில இப்போதைக்கு நான் ட்ரேட் பிளேஸ் பண்ண போறேன். சிம்பிள் தான். 1 மினிட் கேண்டில் தான் நான் யூஸ் பண்ண போறேன். நம்மளோட விஐபி குரூப்லயுமே வந்து நான் 1 மினிட் கேண்டில் தான் நான் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து விஐபி குரூப்ல ஜாயின் பண்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அப் டைரக்ஷன் போறதுக்கு பாசிபிள் இருக்கு. சிஏடி, சிஹெச்எஃப் ஓடிசி இல்லையா? ஓகே. இந்த கரன்சி வந்து நெக்ஸ்ட் அப்கிரேடு. ஸோ நான் வந்து அப்கிரேட் பிளேஸ் பண்றேன். ஸோ நான் 100 தான் யூஸ் பண்றேன். மினிமம் ட்ரேட் அமௌண்ட் வந்து 100. ஓகே. நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். 2 ட்ரேட் ரன்னிங்ல இருக்கு. வேற ஒரு கரன்சில நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். நான் பெர்சனலா ட்ரேட் பண்ணாலும் சரி, பிளஸ் வந்து விஐபி குரூப்ல வந்து நான் சிக்னல்ஸே குடுக்குறேன் அப்படின்னாலுமே, மேக்ஸிமம் ஒரு 5 தான். பட் அதுக்கு மேலேயும் வந்து சில டைம் மார்க்கெட் நல்லா இருந்தது அப்படின்னா, ஓகே நான் கன்டினியூவா குடுப்பேன். இல்ல அப்படின்னா மேக்ஸிமம் 5யோட நான் ஸ்டாப் பண்ணிப்பேன். அண்ட் இந்த வீடியோலயுமே அதான். மினிமம் 3 ட்ரேட் அதாவது 3 கரன்சில நம்ம என்ட்ரி எடுப்போம். 3 கரன்சி தான் மினிமம் என்ட்ரி இது. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் போச்சு அப்படின்னா 5 கரன்சி பேர்ல நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஓகே. இப்போ வந்து சிஏடி, சிஹெச்எஃப்ல ரன்னிங்ல போயிட்டுருக்கு. சிடி சிஹெச்எஃப்ல ரன்னிங்ல போயிட்டுருக்கு. அண்ட் இப்போதைக்கு நெகட்டிவ் பேலன்ஸ்ல போயிட்டுருக்கு. ஓகே. மார்டிங்கிள் நான் பிளேஸ் பண்ணிட்டேன். சிஏடி, சிஹெச்எஃப்ல வந்து நான் அப்டேட் பிளேஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, கரெக்ட்டா அ இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவல் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. ஒரு சின்ன ரிவர்சல் குடுக்கணும். இந்த இதில குடுத்துருச்சு. அப்பன்னா இந்த கேண்டில் வந்து கம்பல்சரி போகணும். பட் போகல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கேண்டில் வந்து போகணும். அதாவது மார்டிங்கிள் 1. இன்கேஸ் போல அப்டினாலும் பரவால்ல. நம்மளோட வின்னிங் ரேஷியோ வந்து ஒரு 80, 90% இருக்கு. அதனால ஒரு சில கரன்சில நமக்கு வந்து கண்டிப்பா மிஸ் ஆகும். மிஸ் ஆகாம இருக்காது. நான் குடுக்குற சிக்னல்ஸ் எல்லாமே வொர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, பெர்சன்டேஜ் வைஸ் தான். எல்லாமே வந்து நான் எதுவுமே நான் ப்ராமிஸ்லாம் பண்ண மாட்டேன். இது கண்டிப்பா வொர்க் ஆகும். நீங்க நம்பலாம் அப்படின்னு. எந்த ஒரு ட்ரேடு, எந்த ஒரு கரன்சில நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும், எதுவுமே இங்க வந்து 100% நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது. ஸோ, சில டைம் நெகட்டிவ்ல போகும். பட் அதையும் நம்ம வந்து அ ஓவர் கம் பண்ணி, அத இன்கேஸ் நமக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் போனாலும், நம்ம அத ரெக்கவர் பண்ற அளவுக்கு நமக்கு கேப்பிட்டல் இருக்கணும். ஸோ, எப்போதுமே நீங்க திங்க் பண்றது வொர்ஸ்ட் சினாரியோவா நீங்க வந்து திங்க் பண்ணுங்க. அதாவது நம்ம எடுக்கக்கூடிய அமௌண்ட் இன்கேஸ் நமக்கு வந்து ஆப்போசிட் ஆயிருச்சு. அப்ப நம்மளுடைய கேப்பிட்டல வந்து எப்படி நம்ம வந்து புரொடெக்ட் பண்றது? அந்த இத மட்டும் நீங்க பாருங்க. அதுக்கு பிளான் பண்ணி நீங்க ட்ரேடுக்கு பிரிப்பேர் ஆகுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணும்போதே. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாவும் ஒர்க் ஆகும். பட் அத வந்து நம்ப மாட்டாங்க. ரீசன் என்ன அப்டின்னா, சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்ததுமே கேப்பிட்டல்ல உள்ள ஒரு 50% ஆஃப் த அமௌண்ட்ட வெறும் 2 கரன்சி இல்லன்னா 3 கரன்சிலே மேக்ஸிமம் போயிடும். மேக்ஸிமம் வந்து ஒரு 80% கிட்டயே போயிடும் இல்லையா? அப்ப அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் போயிரும். அதாவது வொர்க் ஆகும். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் அவங்க வந்து செக் பண்ணுவாங்கல்ல. ஸோ நெக்ஸ்ட் செக் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி அங்க பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும். பட் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது நமக்கு நெகட்டிவ்ல போகும். ஸோ அந்த நெகட்டிவ் நமக்கு போச்சுனாலும், நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடியத எப்படி இது பண்றது? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு எவ்வளோ அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணணும்? அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ஒரு பெர்சனுக்கும் உங்களுடைய கேப்பிட்டலுக்கு ஏத்த மாரி அது வந்து கால்குலேட் ஆகும். சில பேருக்கு வந்து $100 வச்சிருப்பீங்க. சில பேர் 10 வச்சிருப்பீங்க. சில பேர் 50, 200, 300, 500, 1000 இந்த மாரி. ஏன்னா 100க்கு வச்சிருக்கவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். 1000 வச்சிருக்கவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ இது வந்து அ
ஈக்குவலா எல்லாருக்கும் ஒரே டைம்ல சொல்ல முடியாது. உங்களுடைய கேப்பிட்டலுக்கு ஏத்த மாரி பெர்சன்டேஜா கால்குலேட் பண்ணிக்கோங்க. இங்க பிலோ 100 தான் வந்து உங்களுடைய கேப்பிட்டல் அப்புட்ன்னா, ஆ சிம்பிளா சொல்லணும், கரெக்ட்டா சொல்லணும் அப்புட்ன்னா, பிலோ 100 வந்து ஹைலி ரிஸ்க். 99% வந்து உங்க அமௌண்ட் ரிஸ்க்ல இருக்குன்னு தான் அர்த்தம். 99% வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து ரிஸ்க்ல இருக்குன்னு தான் அர்த்தம். அதையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. பட் என்னோட சஜஷன் நீங்க வந்து ஒரு நல்ல அக்கவுண்ட் வந்து குரோ பண்ணணும். ஃபியூச்சர்ல நீங்களும் ஒரு பெரிய கேப்பிட்டல் வச்சிருக்கணும். பிளஸ் வந்து எனக்கும் ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான அமௌண்ட் வேணும் அப்புட்ன்னா, மினிமம் 500. மினிமம் 500. அதுக்கு கீழ கண்டிப்பா இல்ல. பட் 300, 400 ஓகே. பட் 500 தான் இருக்கறதுலயே ஒரு பெஸ்ட்டான அமௌண்ட். ஸ்டார்ட்டிங் ஒரு குட் இனிஷியல் ஆன ஸ்டார்ட்டிங் அமௌண்ட் வந்து 500. ஸோ அதுக்கு மேல இருந்தா இன்னுமே பெட்டர். பட் 500 இருந்தாலுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 மந்த்துக்கு மினிமம் ட்ரேட் அமௌண்ட் 1% கிடையாது. $1. ஸோ அதுதான் நீங்க வந்து ட்ரேடே பண்ணணும். USDMX ட்ரை பண்ணுவோம். USDMX. NZT CHF. ஓகே. NZT CHF வந்து நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வந்து பிளேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் நான் பிளேஸ் பண்றேன். ஸோ நான் 7,400 வச்சிருந்தேன் இல்லையா? இப்போ ஒரு 500 பிளஸ்ல இருக்கு. பரவால்ல. ஒரே கரன்சில 2 டைம் நான் ட்ரேட் எடுத்தேன். மார்டிங்கல் 1 அதுக்கப்புறம் அகைன் வந்து அது நியூ ட்ரேடு. அண்ட் NZT CHF வந்து நெக்ஸ்ட் ஒரு கரன்சி. இது செகண்ட் கரன்சி. அண்ட் செகண்ட் கரன்சிக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, தேர்ட் கரன்சி ஒண்ணு நான் கம்பல்சரி நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அந்த தேர்ட் கரன்சியோட நான் வந்து வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் நமக்கு நெகட்டிவா போச்சு அப்புட்ன்னா, அத வந்து நான் ரெக்கவர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவேன். இல்ல பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்புட்ன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணிருவேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து 2, 3 டைப் ஆஃப்ல உங்களுடைய கன்ஃபர்மேஷன வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு எத்தன ட்ரேட் அப்படி எடுக்கிறங்கிறத கன்க்ளூஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 கரன்சில தான் நீங்க ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம எப்படி மணி மேனேஜ்மென்ட் பண்றது? அந்த 3 கரன்சிலயுமே ட்ரேட் எடுக்கிற அளவுக்கு நம்மளுடைய கேப்பிட்டல் எவ்வளோ இருக்கு? அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். அதாவது எத்தன ட்ரேடுன்னு நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கேத்த மணி வந்து உங்ககிட்ட இருக்கணும். மணி மேனேஜ்மென்ட் வந்து பிளான் பண்ணணும். சரிங்களா? அண்ட் இல்ல எனக்கு இவ்ளோ வந்து ஆ டெய்லி டார்கெட் இருக்கு. அந்த டார்கெட் வந்து எனக்கு ஃபினிஷ் பண்ணணும் அப்டின்னா, அந்த டார்கெட்டுக்கு ஏத்த மாரி நீங்க கேப்பிட்டல் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. மார்டிங்கல் வில் டைம் மார்டிங்கல். ஓகே மார்டிங்கல் போது. NZT CHF மார்டிங்கல் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. நெகட்டிவ் பேலன்ஸ். ஆல்மோஸ்ட் -920. -920ல இருக்கு. CAD CHF சப்போர்ட் லெவல் நான் டிரா பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ இது வந்து ஃபைனல் ட்ரேட். ஓகே, நெக்ஸ்ட் 1 மினிட் வந்து டவுன் ட்ரேட் பாசிபிள். எவ்வளோ மைனஸ் 920. ஓகே, என்ட்ரி எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, அனதர் கரன்சி நான் ட்ரை பண்ணுறேன். என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த எண்ணில் நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தா நம்ம ரெக்கவர் பண்ணியிருந்துருக்கலாம். அண்ட் ஏயுடி என்செட்டி நெக்ஸ்ட் கரன்சி. இந்த கரன்சியில் வந்து அப்ட்ரேடுக்கு தான் பாசிபிள் இருக்க மாதிரி இருக்குது. பட் வெயிட் பண்ணுவோம். இந்த கேண்டில் முடியட்டும். நெக்ஸ்ட் கேண்டில் அதுவும் முடியட்டும், ஃபினிஷ் ஆகட்டும், பார்த்துக்கலாம். அப்டேட் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட கேபிட்டல் வந்து 50% வந்து நான் ரிஸ்க் எடுத்துட்டேன். மேக்ஸிமம் இன்னும் ஒரு மாட்டிங்கள் தான். இது நமக்கு நெகட்டிவானா மட்டும்.
ஓகே. ஃபுல் கேப்பிட்டல் ரிஸ்க் எடுத்து நமக்கு வந்து ரெக்கவர் தான் பண்ண முடியும். இன் கேஸ் நமக்கு அது ரிசல்ட் நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆனாலுமே வந்து பெருசா எதுவும் இல்ல. பட் டுடே ஹை ரிஸ்க் எடுத்துட்டேன் இன்னைக்கு. இப்போ அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கு. இன் கேஸ் நமக்கு ரெட் கேண்டில்ல ஃபினிஷ் ஆச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 0 ஆயிரும். ஸோ அகைன் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ற மாரி இருக்கும். ஃபைன். எனிவே ஸோ ரெக்கவர் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் அந்த கேப்பிட்டல் தான் நம்ம இருப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் இருந்த கேப்பிட்டலோட இப்போ வந்து கொஞ்சம் டபுள் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 500 பிளஸ் இருந்தது. இப்போ 1000 பிளஸ் இருக்கு. அவ்வளோதான். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ண ப்ராசஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஜஸ்ட்டு டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் அதில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் வந்து மெசேஜ் பின் பண்ணியிருக்கோம். அந்த பின் பண்ண மெசேஜை நீங்கள் பாருங்கள். அதில் ஒரு லிங்க் இருக்கும், பாட்டெக்ஸோட லிங்க். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் டெலகிராமில். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மினிமம் டெபாசிட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.